ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே நம்ம சவுத் இந்தியன் சைட் டிஷ்ஷில் இந்த கூட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் உண்டு. ஏன்னா அந்த கூட்டில் ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹெல்த்தியாக சில பருப்பு வகைகள், தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றி பண்ணுற அந்த கூட்டுக்கு எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷல். கல்யாண வீட்டில் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். அதை உங்கள் கிச்சனில் நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாக ப்ராப்பராக எப்படி பண்ண முடியும் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான பஞ்சியான ஒரு சொரக்காய் கூட்டு, ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஹெல்த்தியான இது கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இன்றைக்கி இந்த சொரக்காய் கூட்டை மந்த்ரா கடலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். வாங்க, அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த சொரக்காய் கூட்டுக்கு ஒரு ப்ராப்பராக பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய், அதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து அரைச்சி அதை போட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கிச்சன் மிக்சர் சின்ன ஒரு பிளெண்டர் எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4லிருந்து 5 டீஸ்பூன் தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜீரகம். ஸோ இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பேஸ் தான் நம்ம இந்த கூட்டுக்கு பின்னாடி ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிட்டோம். இதுதான் பேஸு. அதே மாதிரி பாசிப்பருப்பு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி குக்கரில் ஒரு 2 விசில் வர அளவுக்கு நல்ல குக் பண்ணி மேஷ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இது ஒரு பேஸ். அதே மாதிரி இந்த சொரக்காய், இது மாதிரி அழகாக சொரக்காய் வெட்டுறது வந்து கொஞ்சம் பொறுமை வேணும். பட் ஆனால் அழகாக தோலை சீவிட்டு நடுவில் இருக்கிற எடுத்து இந்த மாதிரி அழகாக டைஸ் பண்ணி வச்சுருங்க. பண்ணிட்டீங்கன்னா 10 மினிட்ஸில் உங்களுக்கு கூட்டு ரெடி. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இப்போது இந்த பேஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னே நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், ரொம்ப தேவையில்லை. கூட்டுக்கு வந்து எப்பொழுதுமே ஆயில் வந்து கம்மியாக வச்சுட்டு ஜஸ்ட் அதை தாளிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். மீதியெல்லாம் நம்ம வாட்டரில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வரப்போ ஒரு 2 உருண்டை காஞ்ச மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, இந்த கடுகு லைட்டாக பொரிஞ்சு வரப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. எப்பொழுதுமே நீங்கள் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து வறுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது போட்டு ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் மற்றதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கிறப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து, அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 கருவேப்பிலை, ஸோ இது ஒரு நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம வெட்டி வச்சுருக்கிற சொரக்காய் இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது ஓரளவுக்கு நமக்கு இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணி மிக்ஸ் ஆனோன்னே தேவையான அளவு நம்ம மஞ்சப்பொடி சும்மா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம். அதே மாதிரி உப்பு ஒரு 1/4 ஸ்பூன். ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் ஆனோன்னே இதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ யூஸ்வலாக வந்து சொரக்காய் வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது குக் ஆகிறதுக்கு. ஸோ அது கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஜஸ்ட் சிம்மரில் வச்சுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸில் அழகாக வெந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ரெடி ஆயிடும். இது இப்படியே சிம்மரில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்குது.
ஸோ இந்த குக் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எடுத்து ஜஸ்ட் லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுதான் நமக்கு ரைட்டாக அந்த கரெக்டாக குக் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ அந்த நம்மளோட லேடில் நம்ம கரண்டியில் அமுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு லைட்டாக சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கால் அளவு தக்காளி, ஒரு கால் தக்காளி எடுத்து டைஸாக வெட்டியிருக்கேன் ஒரு ஸ்கொயராக அந்த மாதிரி. அது ஒரு 4-5 பீஸ். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஓவரால் இந்த அப்பியரன்ஸ் வந்து இந்த கூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக குக் ஆகிட வேணாம், ஆஃப் குக் ஆனால் போதும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே மற்ற இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம போட்ட தக்காளி பாதி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அதில் என்ன பண்ணுவோம், ஒரு 2லேருந்து ஒரு 3 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு போடுவோம். பண்ணிவிட்டு இந்த ஆட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி ஒரு கொதிக்க விடுங்க. ஏன்னா இது வந்து தேங்காய் பச்சையாக இருக்குது, ராவாக இருக்குது, நம்ம குக் பண்ணல. பச்சை மிளகா அதேமாதிரி அதில் ஒரு ஜீரகம் இருக்குது. அதனால் ஜஸ்ட் அது ஒரு குக் ஆகிற அளவுக்கு ஒரு கொதி வர்ற அளவுக்கு நீங்கள் விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது போட்டோன்னே அந்த கலர் அந்த அந்த தக்காளி போட்டது அந்த ஒரு நைஸ் அப்பியரன்ஸ். ஏன்னா அந்த ஒரு எல்லோ பேஸில் அந்த ஒரு ரெட் கலர் அங்கங்கே இருக்குது. ஸோ அது ஒரு கொதி வந்துட்டோம். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாசி பருப்பு, ஸோ அந்த பாசி பருப்பு ஆட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி வேணும், அதாவது நிறைய காய் தெரியணும் அப்படின்னா கம்மியாக போடலாம். இல்லை உங்களுக்கு நிறைய வேணும், ரொம்ப ப்ரோட்டீன்கள் ரிச்சாக இருக்கணும்னா பருப்பு நிறைய போடலாம். பட் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறதுல நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பாதி போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி, ஸோ இப்போ இது குக்காரவே பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கூட்டு உள்ள ஒரு மனம். ஏன்னா இதில் வந்து முக்கியமானது வந்து அந்த ஜீரகம், அதை அரைச்சும் போட்டிருக்கோம், நம்ம அப்படியே தாளிச்சும் போட்டிருக்கோம். அதனால் அதோட அந்த ஃபுல் அந்த எசன்ஸ் அந்த கூட்டில் இறங்கி நமக்கு வரப்போ ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதாவது ஓரளவு கொதித்து நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காய் வந்து கரெக்டாக வந்திருக்கும். அதனால் எந்த ஸ்டேஜில் காய் வந்ததுக்கப்புறம் மற்றதை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றது அது ரொம்ப முக்கியமான டெக்னிக். அது பர்ஃபெக்டாக இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெடி. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவிடுறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ். ஸோ ஒரு பர்ஃபெக்டான அரைச்சி விட்ட கூட்டு, ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸு நம்ம அதே மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக அரைச்சி அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பாசிப்பருப்பை எந்த அளவு ஆட் பண்ணணும், அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த மவுத் ஃபீல், அந்த கூட்டில் வந்து எப்பொழுதுமே அந்த பேஸும் அந்த காய்கறியும் கரெக்டாக குக் ஆகிருக்கணும். இதெல்லாம் அந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு கூட்டு, நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கூட்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் ஹெல்த்தி டிஷ். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணி அதை அழகாக ஃப்ரை பண்ணி அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் நம்ம எட்டு வரோம். ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அந்த சூடு இருக்கிறப்பவே போட்டு ஒரு வாசனைக்காக ஜஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பஞ்சி டேஸ்ட் கூட்டு ரெடி. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கூட்டுன்றது எல்லாரும் வீட்டில் பண்ணுறது தான். பட் எப்பொழுதுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் ஒரு டிஷ்ஷை ஒரு நார்மல் டிஷ்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஆகும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் கூட்டு. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.